வணக்கம் இந்தியா. நிஃப்டி மூன்றாவது நாளாக ஒரு லோவை தொட்டுள்ளதை பார்க்க முடிஞ்சது. தட் இஸ் பிலோ 26,050. மெயினாக செல்லிங் மோட் அண்ட் லேக் ஆஃப் ஃப்ரெஷ் ட்ரிகர் இது இல்லை. தென் மிக்ஸ்டு குளோபல் கியூஸ் இவையெல்லாம் அந்த சாண்டா கிளாஸ் இந்த ரேலியை பார்த்திங்கன்னா அப்படியே டிமினிஷ் பண்ணிடுதுன்னு சொல்லலாம். மேலும் நிஃப்டி க்ளோசிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 100 புள்ளிகள் 95.35 புள்ளிகள் குறைந்து 26,046 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 934, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1761. ஸோ மெயினாக இந்த ப்ரெஷர் வந்ததுக்கு மிக்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டாவும் சொல்லலாம், ப்ளஸ் மார்க்கெட் ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர்ஸ் இதுதான் காரணம். இப்போ ருபியும் வீக்கெண்ட் 89.94 யூஎஸ் டாலர். இதற்கு காரணம் கண்டினியூடு ஃபாரின் அவுட்ஃப்ளோ வித்துக்கிட்டே இருக்கிறானுங்க. மறுபடியும் எகைன் 3 நாளாக ஃபேர்ம் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ், தென் காஷியஸ் குளோபல் சென்டிமெண்ட்டு. ஸோ எஃப்ஐஐ இந்த கடந்த 3 நாட்களாக நெட் செல்லர் கிட்டத்தட்ட 1721 கோடி ரூபாய்க்கு விற்றிருக்கிறார்கள். மெயினாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நியர் த ரெக்கார்ட் லெவல், அது ஒரு வெயிட்டட் ஆன் ஃப்ரண்ட் லைன் ஸ்டாக்ஸில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மேலும் என்ன இன்னும் 2 ட்ரேடிங் செஷன் தான் இருக்குது இல்லையா, அதனால் ஃப்ரெஷ்ஷாக யாரும் உள்ளே வரல, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு ஒரு விறுவிறுப்பு இல்லை அப்படின்னே சொல்லலாம். மார்க்கெட் இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் Q3 ஏர்னிங்ஸ் தகுந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். Q3 ஏர்னிங்ஸில் TCS அண்ட் HCL Tech அவங்க தான் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க ஜனவரி 12 அன்னைக்கு. மேலும் ஜனவரி இப்படி ஓடி போச்சுன்னா February 1 பட்ஜெட்டு. ஸோ பட்ஜெட்டினுடைய இன்புட் நமக்கும் ஜனவரி 1 ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி ஆரம்பித்தாச்சு. நம்ம அதை ரயில்வே ஸ்டாக்ஸில் பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட 12% சாண்டா க்ளோஸ் ரேலி ஆன் ரயில் ஸ்டாக்ஸ். ரயிலில் கட்டணம் ஏற்றிருக்காங்க, இந்த ஸ்டாக்ஸும் ஏறி இருக்கிறதை பார்க்க முடிஞ்சது. அதுபோல் துறைகளை பார்க்கும் பொழுது மெட்டல் அண்ட் எஃப்எம்சிஜி ஒரு ஸ்லைட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அதை தவிர பாக்கி எல்லா துறைகளையும் செல்லிங் தான் இருந்தது. மெயினாக ஐடி, மிட் செலக்ட் அண்ட் மீடியா ஒரு நல்ல மேஜராக விழுந்த துறைகள் என்றே சொல்லலாம். அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் ரேஷியோவை பற்றி பார்க்கும் பொழுது மார்க்கெட்டினுடைய பிரெத்து ரிமைன் நெகட்டிவாக இருக்கிறது. அதுபோல் ப்ராடர் மார்க்கெட்டை பொறுத்தவரை மிட் கேப்பும் விழுந்திருக்கு, ஸ்மால் கேப்பும் விழுந்திருக்கு. ஸோ ப்ராட் பேஸ்டு இண்டெக்ஸும் மார்க்கெட்டில் ஒரு வீழ்ச்சி தழுவி இருப்பது, ஒரு நெகட்டிவ்னஸை கொடுத்துருப்பதையும் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் பார்த்தோன்னா 112 பங்குகள் 52 வீக் ஹையையும் கிட்டத்தட்ட 120 பங்குகள் 52 வீக் லோயும் டச் பண்ணியுள்ளது. மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா டைட்டன் இன்னைக்கு நியூ ஹை 52 வீக் ஹை டச் பண்ணியிருக்கு. நெஸ்லே, ஹிண்டால்கோ, சிப்லா, என்டிபிசி. டாப் லூசர்ஸில் ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டெக் மஹேந்திரா, டிசிஎஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். அதுபோல் இன்றைய தினம் சாண்டா கிளாஸ் நம்ம கமாடிட்டியில் பார்க்க முடிஞ்சது. அதுவும் நம்மளுடைய கமாடிட்டிஸ் லைக் கோல்டு, ப்ரீஷியஸ் மெட்டல்ஸில் கோல்டு, சில்வர் ரெண்டுத்துலேயும் ரொம்பவே அதிகமாக இருந்ததுன்னு சொல்லலாம். தங்கம் ஒரு 1253 ரூபாய் அதிகரித்து 1,39,350 வெள்ளி 8,213 ரூபாய் நியூ ஹை. ஸோ 2,32,300 க்ரூட் ஆயில் 8 ரூபாய் அதிகரித்து 5,280 மணிவாய் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நாளை தினம் சில்வர் இன்னும் எவ்வளோ ஏறும், வாங்கலாமா வேண்டாமா, இதில் லாஜிக் இன்புட்ஸ்லாம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி பேச இருக்கிறோம். மிகவும் முக்கியமான தகவல். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள். அதுமாரி உங்களுடைய நண்பர்களுக்கும் அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த தினம் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா நிப்பான் லைஃப், விஐபி இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டுலேயும் பிளாக் டீல் நடந்துள்ளது. ஏன் இந்த ஃபால் அப்படின்னா மேலே சொன்னது தான் லேக் ஆஃப் ஃப்ரெஷ் ட்ரிகர். ஸோ இது எல்லாமே ஜனவரி 1 வீக்கில் தான் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் இன்றைக்கி 0.43% விழுந்து 9.15 பிலோ 10 இருக்கிறதுன்னு சொல்லலாம். நிஃப்டி ஃபியூச்சர் பிலோ ஆவரேஜ் பட் வால்யூம் ஸ்லைட்லி இம்ப்ரூவ்ட். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ், ஸ்டேட்டஸ் கோ ஆஃப் த வால்யூம். நிஃப்டியை பொறுத்தவரை 26,078.80 அதுக்கு மேலே போச்சுன்னா ஒரு 203 புள்ளிகள் அதிகரிக்கக்கூடும். 29,920 25,920க்கு கீழே விழுந்தால்
அதிலிருந்து ஒரு 200 புள்ளிகள் வரை இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இவை எல்லாவற்றையும் பற்றி சண்டே அன்னைக்கு விவரமாக பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.